ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். பாருங்கள், நான் இன்றைக்கி கோவில்பட்டி சிக்கன் குழம்பு செஞ்சிட்ருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய குழி கரண்டியில் ஒரு கரண்டி வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு நல்லெண்ணெயில் தான் செய்யணும். அதுக்கடுத்து கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன், ஒரு ஸ்பூன் சோம்பு ப்ளஸ் சின்ன வெங்காயம். ஒரு கேஜி சிக்கனுக்கு 300 கிராம் சின்ன வெங்காயம் நல்லா தோல் உரிச்சிட்டு கழுவிட்டு நல்லா அரைச்சி போட்டிருக்கேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு அந்த எண்ணெயில். இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பட்டை லவங்கு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், அந்த பேஸ்ட்டை போட்டுக்கணும். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இடியாப்பம், இட்லி, தோசை, சாதம் எல்லாத்தோடும் ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து இதுக்கு வேறு கடை மசாலா எதுவுமே போடுறதில்ல. 2 ஸ்பூனு தனியாத்தூள் போடுறேன், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூனு தனி மிளகாத்தூள் கொஞ்சம் வதக்கிக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய மசாலாலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நான் ஒரு 3 தக்காளி அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கேன், இதை சேர்த்துறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து தேங்காய், சோம்பு, பின்ன வந்து கசகசா, பின்ன 2 பொரிக்கடலை போட்டு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து இதில் சேர்த்தேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தேங்காய், கசகசா, சோம்பு, சும்மா 1 ஸ்பூனு பொரிக்கடலை, இது 2 முந்திரி பருப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து இதோட சேர்த்து கலக்கி இந்த எண்ணெயில் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துடணும். கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம சிக்கனையும் போட்டு இதோட கிளறி எடுத்துடலாம். தண்ணி வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவை அந்த அளவுக்கு ஊற்றிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய சிக்கனை போட்டாச்சு. இதை வந்து கொஞ்சம் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். அந்த மசாலாலேயே அது ஒரு 2 மினிட்ஸ் வெந்துட்டோம். இப்போ நம்ம உப்பு போட்டாச்சு. இதுலேயே இது கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ அந்த சிக்கன் போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு. நான் இதுக்கு வேணுன்ற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஹாட் வாட்டர் தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணும் அவ்வளோ ஊற்றிக்கணும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா நான் இது இடியாப்பத்துக்காக செய்கிறேன். ஸோ கொஞ்சம் எனக்கு தண்ணியாக தான் வேணும். அங்கே ரொம்ப கட்டியாக செய்வாங்க, கட்டியாக இருக்கும். உங்கள் வீட்டில் எப்படி அப்படி பார்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நல்லா கொதித்து வந்துட்டுருக்குது. இதுக்கு நான் கொஞ்சம் மல்லிச்செடி போடுறேன். வேறு எந்த கடை மசாலாவும் ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணல. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டு மசாலாவே தான். நாங்கள் ஃபுல்லாக வீட்டு மசாலாவே யூஸ் பண்ணி செஞ்சுக்கிடுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குக்கருக்கு மூடி போட்டு வெயிட் போட்டாச்சு. ஜஸ்ட் ஒரு விசில் விட்டால் போதும். இதை நம்மளுக்கு அருமையாக வெந்து வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோவில்பட்டி சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மேலே ஒரு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றலாம், தேவையானாக்கா ஊற்றலாம். அங்கே கண்டிப்பாக ஊற்றுவாங்க. ஏற்கனவே நான் நிறைய எண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால நான் அவாய்ட் பண்ணிட்டேன். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கோவில்பட்டி சிக்கன் குழம்பு நாட்டுக்கோழியில் செஞ்சால் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கே ஒரு சண்டேஸில் பின்ன தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது இந்த குழம்பு அந்த சாட்டர்டேஸில் செய்வாங்க. அந்த கிறிஸ்மஸ், தீபாவளி எல்லாத்துக்கும் இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ரொம்பவே அடிக்கடி செய்கிற ஒரு டிஷ் இது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லோரும் இதை செஞ்சு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.